கம்பீரமாக விரிந்திருக்கின்ற இந்த கல்லூரியில் முதல்வராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் ராமன் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் திரு அருள்நாயகம் அவர்களே, அரங்கத்தில் அமைந்திருக்கின்ற பேராசிரியர்களே, இந்த கல்லூரியில் தங்களை இணைத்துக் கொள்வதற்காக வந்திருக்கின்ற முதலாண்டு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தலைசிறந்த கல்லூரிகளில் ஒன்றில் இணைந்திருப்பதற்காக முதலில் பெருமிதப்பட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பெருமிதம் வேறு, பெருமை வேறு, ஆணவம் வேறு. நம்மில் நாம் நிறைந்திருப்பது பெருமிதம், நாம் சாதித்ததாக நினைப்பது பெருமை, அடுத்தவர்களை வென்றதாக நினைப்பது ஆணவம். வாழ்க்கையின் நல்ல தருணங்களில் மகிழ்ச்சியாக இருப்பதும் அதை கொண்டாடுவதும் அடுத்த அடியில் அழுத்தமாக நாம் நம்முடைய பாதங்களை எடுத்து வைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். நாம் நம்முடைய சாதனைகளை மட்டுமல்ல, சந்தித்தவற்றையும் நினைத்து பெருமிதம் கொண்டு அதை உள்ளூர நினைந்து இன்புறுகிற போதுதான் நாம் நேர்முறை எண்ணங்களால் நிரம்பப்படுவோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் சேர்ந்திருக்கின்ற இந்த கல்லூரி ஒரு காலத்தில் பல இளைஞர்களுடைய கனவாக இருந்தது. தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் நிறை கலையையும் நிறை அறிவியலையும் படிப்பதற்காக இந்த கல்லூரியில் வந்து சேர்ந்தால் தங்களுடைய வாழ்க்கையே வரமளிக்கப்பட்டதாக நினைந்து பூரிப்பார்கள். அப்படிப்பட்ட இந்த கல்லூரியில் புகழ்பெற்ற பேராசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த மேதைகள், விஞ்ஞானிகள் உருவாகி இருக்கிறார்கள். இந்த கல்லூரியின் பேராசிரியர்கள் எழுதிய புத்தகங்களை தான் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற மற்ற கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்கள் தங்களுடைய பாடம் நடத்துவதற்காக பயன்படுத்தியும் மாணவர்கள் படித்து மதிப்பெண்களை பெறுவதற்காக பயன்படுத்தியும் மகிழ்ந்து வந்திருக்கின்றார்கள். கண்ணியமிக்க மாணவர்களை கொண்ட மாநில கல்லூரி என்கின்ற அடைமொழி இந்த கல்லூரிக்கு உண்டு. இங்கே நோபல் பரிசு பெற்ற அறிஞர்களையும் விஞ்ஞானிகளையும் ஆளுமை மிக்க தலைவர்களையும் ஆட்சியாளர்களையும் நிர்வாகிகளையும் பேராசிரியர்களையும் உருவாக்கி இந்த நாட்டிற்கு பங்களித்த பெருமை இருக்கிறது. அந்த பட்டியலில் நீங்களும் இணைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. வெறுமனே ஒரு பணியை தேடுகின்ற மாணவர்களாக இல்லாமல் நீங்களும் நோபல் பரிசு பெறுகிற அறிஞர்களாக, மிகச்சிறந்த விஞ்ஞானிகளாக, தலை சிறந்த நிர்வாகிகளாக, பொருளாதார மேதைகளாக உருவாக வேண்டும். உங்களால் அப்படி சாதிக்க முடியும் என்பதற்காக ஊக்கத்தை ஊட்டுவதற்கும் உங்கள் நரம்புகளிலெல்லாம் நம்பிக்கையை பாய்ச்சுவதற்காகவும் தான் இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நான் எண்ணற்ற கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்கள் அறிமுக விழாவிலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கின்றேன். சென்ற ஆண்டும் மாநில கல்லூரியிலே வந்து நான் உரையாற்றினேன். அப்போது பெரும்பாலான கல்லூரிகளில் இல்லாத ஒரு ஆர்வமும் உத்வேகமும் இந்த மாநில கல்லூரி மாணவர்களுடைய விழிகளிலே தெரிப்பதை நான் பார்த்து மகிழ்ந்தேன். இந்த ஆண்டும் உங்களுடைய கண்களை பார்க்கிற போது அந்த ஆர்வமும் உத்வேகமும் இருப்பதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு தோட்டக்காரன் எந்த மண்ணிலே செடி
விரைவாக வேர்பிடிக்கிறதோ அந்த மண்ணில்தான் விதைகளை ஊன்றுவதற்கு ஆசைப்படுவான். எந்த செடி ஊற்றுகிற தண்ணீரை எல்லாம் உள்வாங்கிக் கொள்ளுகிறதோ அந்த பயிருக்கு தண்ணீர் பாய்ச்சுவதில் தான் மகிழ்ச்சி அடைவான். எந்த மாணவர்கள் தன்னுடைய உரையை கேட்டு பலனடைவதற்காக ஆர்வமாக இருக்கிறார்களோ அங்கேதான் பேசுபவர்களுக்கும் ஆர்வம் இருக்கும் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் இந்த உயர்கல்வியை பெறுவதற்காக, உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்காக இந்த இடத்திலே நுழைந்திருக்கிறீர்கள். சென்ற தலைமுறையை விட உங்கள் தலைமுறை அதிக விழிப்புணர்வை பெற வேண்டும், வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், உயரத்தை அடைய வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் கருத்திலே கொண்டுதான் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்பதையும் நான் அறிவேன். ஒன்றை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இன்று இணையத்தின் மூலம் படிக்கிற வசதி வந்துவிட்டது. வீட்டிலேயே இருந்து கணினியிலேயே வாசிக்கின்ற வழக்கம் பல நாடுகளில் இருக்கிறது. நாமும் கூட அதை போல கணினியை வைத்துக்கொண்டு கல்வியை பெற முடியும் என்றாலும் அந்த கல்வி முழுமையாக இருக்குமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கல்லூரியினுடைய வளாகத்திலே நுழைந்து நீங்களெல்லாம் கல்வி பெறுகிற போது ஏற்படுகிற அந்த மகிழ்ச்சி, அவ்வாறு நீங்கள் ஒரு கணினியிலே இருந்து படிக்கிற போது ஏற்படுமா என்பது ஒரு கேள்விக்குறி. நான் உங்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டை கூறுவதற்கு விரும்புகிறேன். நான் உங்களிடம் நேரடியாக வந்து பேசுவதற்கு பதிலாக இணையத்தின் மூலமாக உங்களை தொடர்பு கொண்டு காணொளி பாதையின் மூலமாக உங்களிடம் பேசியிருக்க முடியும். ஆனால் இதை போல நேரடியாக பேசுகிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சியோ நிறைவோ, என் உடல் மொழியை நீங்கள் பார்க்கிற அந்த காட்சியோ, உங்கள் கண்களிலிருந்து வெளிப்படுகிற அந்த உற்சாகத்தை நான் காண்கிற வாய்ப்போ ஒருபோதும் கிடைக்காது. என்னதான் சொன்னாலும் காணொளியிலே கற்கிற போது அது இரண்டாம் பட்சமாக இருக்கிறது. நேரடியாக கற்கிற போதுதான் அது முழுமை பெறுகிறது என்பதால் நமக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு கருவி வருவது எந்த காலத்திலும் முழுமையான நிறைவை தர முடியாது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எனக்கு ஹெர்பர்ட் ஸ்டோன் எழுதிய ஓர் அற்புதமான சிறுகதை நினைவுக்கு வருகிறது. ஹெர்பர்ட் கோல் ஸ்டோன் என்பவர் இசைஞானி என்கிற ஒரு சிறுகதையை எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு இசைஞானி இருக்கிறார். அந்த இசைக்கலைஞர் ஒரு ரோபோவை உருவாக்குகிறார். அதற்கு ரோலா என்கிற பெயரும் இடுகிறார். அந்த ரோபோவனுடைய பணி என்பது அவரிடமிருந்து இசைக்குறிப்புகளை நினைவிலே வைத்துக் கொண்டு வாசிப்பது என்பதுதான். அந்த ரோலோ பியானோ கருவியை பார்த்து கேட்கிறது, இந்த கருவியின் பெயர் என்ன என்று. பியானோவை பார்த்து கருவி என்று சொன்னவுடனேயே அந்த இசை மேதையின் இதயம் நொறுங்கி விடுகிறது. இது கருவிதான், ஆனால் ஒரு கருவியாக அதை நாம் பார்க்க முடியாது. ஓர் இசைக்கலைஞன் அதை ஓர் அற்புதமான படைப்பாகத்தான் காண முடியும். அதிலிருந்து வெளியிலே வருகிறவை ஓசைகள் அல்ல, இசையின் கோவைகள் என்பதை அந்த இசை கலைஞனால் தான் உணர முடியும். அவர் புன்னகைத்துக் கொள்கிறார், இது கருவி அல்ல என்று சொல்கிறார். சரி, இசையினுடைய நோக்கம் என்ன என்று அந்த ரோலோ கேட்கிறது. சில கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாது. இசை என்ன என்று கேட்கிற போது வாசித்து காண்பித்தால்தான் தெரியும் என்பதால் அவர் அந்த பியானோவை வாசித்து காண்பிக்கிறார். அப்போது அந்த ரோலோ சொல்கிறது, ஓஹோ, இது சப்தங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஓசையா என்று கேட்கிறது. அப்போது அவர் இந்த ரோலோவை பொறுத்தவரை, இந்த ரோபோவை பொறுத்தவரை அது இசையை சப்தங்களாகத்தான் பார்க்கும் என்பதை புரிந்து கொள்கிறார். அப்போது நான் அற்புதமான பீத்தோவனுடைய இசைக்கோவையை ஒன்றை உன்னுடைய நினைவு குறிப்பிலே ஏற்றப் போகிறேன், நீ அதை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அப்பாசியனாட்டோ என்கின்ற அந்த இசை கோவையை அந்த ரோலோவனுடைய நினைவு குறிப்பிலே ஏற்றுகிறார். அதற்கு பிறகு இதை நீ வாசித்து பழகு என்று கூறி தூங்கச் சென்று விடுகிறார். அந்த ரோலோ அதை வாசிக்கிறது, மிக அற்புதமாக வாசிக்கிறது. அந்த இசை அங்கெல்லாம் தவழ்கிற போது அந்த இனிமையான இசையை கேட்டு
தூங்க முடியாமல் எழுந்து வந்து நிற்கிறார் அந்த இசை மேதை. அவருக்கு அந்த இசையை கேட்கிற போது கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. அதை அந்த ரோலோ பார்த்து விடுகிறது. மறுநாள் அவர் அந்த ரோலோவிடம் சொல்ல போகிறார், இன்றும் நீ அந்த இசைக்குறிப்பை வாசிக்கப் போகிறாய், நான் உலகத்திலிருந்து பல இசைக்கலைஞர்களை வரவழைக்கப் போகிறேன், அவர்கள் முன்னால் நீ வாசித்து காண்பிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அப்போது அந்த ரோலோ சொல்லுகிறது, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், நேற்று நான் வாசிக்கிற போது உங்கள் கண்களில் கண்ணீர் வந்தது, என் முதலாளிக்கு தொல்லை தருகிற எதையும் நான் செய்யக்கூடாது என்பது எனக்கு உத்தரவு, எனவே என்னால் அந்த பியானோவின் பக்கமே செல்ல முடியாது என்று சொல்கிறது. எந்திரம் எந்திரம்தான், இதயம் இதயம்தான் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். இதிலே படித்தவர்களுக்கு என்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. 50 ஆண்டு காலத்திற்கு முன்பு நீங்கள் ஒரு கிராமத்திற்கு கால் சட்டை அணிந்து சென்றால் அங்கே இருப்பவர்கள் எல்லோரும் உங்களை மரியாதையாக நடத்துவார்கள். காரணம், நீங்கள் கல்லூரி படிப்பையோ பள்ளி படிப்பையோ தொடர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்கிற நம்பிக்கை. படித்தவர்களுக்கு ஒரு மரியாதை, அவர்கள் இந்த சமூகத்தில் பங்களிக்கப் போகிறீர்கள் என்பதால் ஒரு மதிப்பு. படித்தவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள், அவர்கள் எப்போதும் இந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவார்கள் என்கிற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடம் இருந்தது. பாரதியார் கூட படித்தவன் பாவம் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் என்று கவிதையை எழுதினார். எனவே இந்த கல்லூரியிலே படிக்கிற உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதையும், இந்த எதிர்காலத்தில் நீங்கள் பங்களிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது என்பதையும் முதலில் நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, பலர் படிக்காதவர்கள் சாதிக்கவில்லையா என்கிற பட்டியலை நீட்டுவது உண்டு. அவர்களெல்லாம் விதிவிலக்குகள். அது அந்த காலத்திற்கு பொருந்தும், ஆனால் இந்த காலத்திற்கு பொருந்தாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், மேரி கியூரி, நோம் சாம்ஸ்கி, ஸ்டீஃபன் ஹாக்கிங், சர் சி.வி. ராமன், சந்திரசேகர் போன்ற அறிஞர்கள் எல்லாம் முறையாக படித்தவர்கள் தான் என்பதை நாம் மனத்திலே கொள்ள வேண்டும். முறையாக படிக்கிற போது, ஒரு கல்லூரியிலே நுழைந்து படிக்கிற போதுதான் அந்த கல்வி நிறைவு பெறுகிறது. ஏனென்றால் அங்கே நீண்ட உரையாடுகள், ஆசிரியருடைய விளக்கங்கள், எழுப்பப்படுகிற கேள்விகள், உரைக்கப்படுகிற சந்தேகங்கள், அதற்கு பின்னால் நடக்கின்ற செறிவான உரையாடல்கள், கருத்தரங்குகள், பணிப்பட்டறைகள் போன்றவற்றின் மூலம் அந்த அறிவு செறிவு பெறுகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு கல்லூரியிலே படிக்கிற போது 7 அனுகூலமான கூறுகள் நமக்கு கிடைக்கின்றன. முதலாவதாக, அந்த கல்லூரிக்குள் நுழைந்தால் அற்புதமான ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு வேறெங்கும் இருக்காது. ஒரு கல்லூரியில் நுழைந்ததும் அந்த கட்டடங்களை பார்க்கிற போது, வகுப்பறைகளை பார்க்கிற போது, நம்மை அறியாமலேயே நாம் நன்றாக வாசிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படும். இந்த கல்லூரியில் தானே மேதைகள் எல்லாம் படித்தார்கள், அவர்களைப் போல நாமும் படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுடைய ஆழ்மனத்திலே பாயும். எவ்வளவுதான் வசதிகள் இருந்தாலும் ஓர் இல்லம் ஒரு கல்லூரியின் கட்டமைப்புக்கு இணையாகவே முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, படிக்கிற சூழல். நான் என்னுடைய கல்லூரி வளாகத்திற்குள் நுழைந்த போது பறந்து விரிந்து மரகத சோலையாக இருந்த அந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நிறைகளை மாணவர்களும் ஆராய்ச்சி மாணவர்களும் வயல்களுக்கு அதிகாலையிலேயே பரிசோதனை செய்வதற்காக விரைவார்கள். அவர்கள் இரவு முழுவதும் விடுதியிலே படிப்பதை பார்க்கிற போது, நாமும் படிக்க வேண்டும், நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும், நாமும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற நூலகத்திற்கு செல்லுகிற போது அவர்கள் அந்த நூல்களை எல்லாம் கொத்து கொத்தாக எடுத்துக்கொண்டு வந்து மேற்கோளுக்காக அவர்கள் புரட்டுவதை பார்த்தபோது, நாமும் இவ்வாறு படிக்க வேண்டும் என்கிற சூழல் எனக்கு உருவானது. நான் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே பார்த்திருக்கிறேன். அங்கே மாணவர்கள் எப்போது பார்த்தாலும் விவாதம் செய்து கொண்டிருப்பார்கள். அங்கே இருக்கிற நூலகம் நாள் முழுக்க இயங்கும். மாணவர்கள் அங்கே ஆய்வுக் கட்டுரைகளை தயார் செய்து கொண்டே இருப்பார்கள். அது மட்டுமல்ல, எல்லா மாணவருமே ஏதேனும் ஒரு போட்டித் தேர்வுக்கோ
அல்லது சர்வதேச அளவில் வெளியாகிற ஒரு சஞ்சிகையில் ஆய்வு கட்டுரைக்கோ தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட சூழலில் ஒரு மாணவன் செல்கிற போது படிக்க விருப்பமில்லை என்று சென்றால் கூட அதை பார்த்து நானும் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் ஏற்படும். அப்படிப்பட்ட படிக்கிற சூழல் இந்த கல்லூரியிலே இருக்கிறது. மூன்றாவதாக, படிப்பதற்கான நேரம். நாம் வீட்டிலே எவ்வளவு நேரம் வேண்டுமானால் தங்கி படித்துக் கொள்ளலாம் என்று இருந்தாலும் நாம் அந்த படிப்பதை தள்ளி போடுவோமே தவிர படித்து விட மாட்டோம். ஆனால் கல்லூரியிலே வரையறுக்கப்பட்ட நேரத்திற்கு நாம் செல்ல வேண்டும், படிக்க வேண்டும் என்கிற அந்த கட்டாயம் இருக்கிற போது நம்மை அறியாமலேயே நாம் படிக்க தொடங்குவோம் என்பதை உணர வேண்டும். அடுத்தது முக்கியமானது, நான்காவது கூறு. அது கல்லூரியிலே பேராசிரியர்களோடு ஏற்படுகிற அந்த நேரடியான உரையாடல். பேராசிரியர்களிடம் நீங்கள் இணையத்தில் கற்பதற்கும் நேரடியாக கற்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த பேராசிரியரிடம் ஓய்வு நேரங்களில் எல்லாம் சென்று உங்கள் ஐயங்களை கேட்டுக்கொள்ளலாம். நீங்கள் அவர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள் பழமரங்களைப் போல இருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு உயரம் ஏறுகிறீர்களோ அதற்கு தகுந்த அளவு உங்கள் கைகளிலே சுவையான கனிகள் தட்டுப்படும் என்பதை மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஐந்தாவது முக்கியமான கூறு கல்லூரியிலே இருக்கிற நூலகம். நூலகத்திற்கு செல்வதற்கும் இணையத்தில் படிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு நூலகத்திற்கு சென்றால் பல மாணவர்கள் படிப்பதை பார்க்கிறோம். ஒரு புத்தகத்தை எடுக்க நினைத்தால் பக்கத்திலேயே இருக்கிற இன்னொரு புத்தகம் நம்மை வசீகரித்து எடுக்க சொல்லும். அவற்றை படிப்பதும் அந்த அமைதியான சூழலில் இன்னும் நாமும் வாசிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுவதும் இயல்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமானது, நூலகத்திலே கிடைக்கிற அந்த நூலகர் என்கிற வசதி. எந்த நூல் எங்கே இருக்கிறது என்பதை அறிவதற்கு அந்த நூலகர் நமக்கு ஒத்தாசை புரிகிறார். எந்த புத்தகம் சிறந்தது, ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே எதை மேற்கோளுக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற நுணுக்கத்தை கற்றுத் தருபவர் அந்த நூலகராக இருக்கிறார். இந்த வசதியை நீங்கள் இணையத்தில் பெற முடியாது. ஆறாவதாக இருக்கிற முக்கியமான கூறு, நீங்கள் இங்கே அடைகிற சக மாணவர்கள். சக மாணவர்களுடன் அமர்ந்து நீங்கள் விவாதிக்கிற போது பல செய்திகளை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பேராசிரியருடைய அந்த பாடம் துணியை துவைப்பதைப் போல உங்கள் மனத்திலே இருக்கிற சந்தேகங்களை விரட்டினாலும் அதை அழுந்த தேய்த்து அழகுபடுத்துவதை போன்றது உங்கள் நண்பர்களோடு நீங்கள் நடத்துகிற விவாதம். சில நேரங்களில் நாம் வகுப்புக்கு வர முடியாவிட்டால் ஆசானாக செயல்படுவது சக மாணவர்கள் தான். அரைகுறியாக புரிந்த பாடத்தை கூட உங்கள் நண்பர்களுடன் நீங்க விவாதித்தால் அது முழுமையாக மனத்தில் பதிகிற வாய்ப்புகள் இருக்கின்றன. சக மாணவர்களிடம் நாம் கற்றுக்கொள்வது நல்ல பண்புகளை, எப்படி வாசிக்க வேண்டும் என்பதை, என்னென்ன நூல்களை எல்லாம் படித்தால் நம்ம வாழ்க்கை மேம்படும் என்பதை, எந்த பணியில் இணைந்தால் நாம் மின்ன முடியும் என்கிற விவரத்தை, அது மட்டுமல்ல நம்முடைய தகுதி என்ன என்பதையும் நாம் நம்மை நாமே சரிபார்த்துக் கொள்வதற்கும், சில நேரங்களில் நாம் படித்தவை சரியா என்று தெளிவு பெறுவதற்கும் அந்த சக மாணவர்கள் தான் பல நேரங்களில் கட்டளை கல்களாக இருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும். கல்லூரியிலே கிடைக்கிற ஏழாவது முக்கியமான கூறு, சிறப்பு விருந்தினர்கள் வந்து உங்களோடு உரையாற்றுவது. ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து உங்களோடு உரையாற்றுகிற போது காதுகளை தீட்டிக்கொண்டு மனத்தை திறந்து வைத்துக் கொண்டு நீங்கள் கவனிக்கின்ற போது உங்கள் வாழ்க்கையில் புதிய புதிய சன்னல்கள் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, சிறப்பு விருந்தினர்களுடைய உரையை கேட்டே தான் எந்த பணிக்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தவர்கள் உண்டு. சில பல்கலைக்கழகங்களில் சிறப்பு விருந்தினர்களாக வந்து உரையாற்றுபவருடைய உரையை கேட்டு தங்கள் வாழ்க்கையை செப்பனிட்டவர்கள் உண்டு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய உரையை கேட்டு நெறிப்படுத்தப்பட்ட மாணவர்கள் பலர் உண்டு. மேதகு அப்துல் கலாம் அவருடைய உரையை கேட்டு விஞ்ஞானியாக வேண்டும் என்று தெளிவு பெற்ற மாணவர்கள் உண்டு. அதனால் இந்த சிறப்பு விருந்தினர்கள் என்ற ஏழாவது வசதியையும் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இங்கே கிடைக்கிறது. நாம் இணையத்திலே வாசிப்பது எத்தகைய போக்கை ஏற்படுத்தும், எத்தகைய விளைவை ஏற்படுத்தும் என்பதை
நாம் கோவிட் பெருந்தொற்றின் போது கண்டோம். அப்போது வகுப்புகளுக்கு செல்ல முடியாத சூழல். பள்ளி மாணவர்களை கூட நாம் கைபேசியிலே படிக்க சொல்லி வற்புறுத்தினோம். கைபேசியின் மூலமே வகுப்புகளை அவர்கள் அறிய முடிந்தது. எல்லோருடைய கைகளிலும் அந்த கைபேசி முளைத்தது. சில இடங்களில் தொலைத்தொடர்பு சரியாக வாய்க்கவில்லை. அவர்கள் கைபேசியில் பாடங்களை சிலர் படித்தார்கள். பாடங்களை தவிர அனைத்தையும் மற்றவர்கள் படித்தார்கள். அவர்கள் அரைகுறையாக படித்தார்கள், கவனிக்க முடியவில்லை. அதற்கு பிறகு அவர்கள் கைகளின் ஒரு பகுதியாக அந்த கைபேசியும் ஆகி போனது. அப்போது கொடுத்ததை இப்போது வரை பிடுங்க முடியாமல் சமூகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். பல அலுவலகங்களில் மடிக்கணினிகள் எல்லாம் வந்தபோது ஒரு வசதியை சொன்னார்கள். நீங்கள் இல்லத்திலிருந்தே பணியை ஆற்றலாம் என்பதுதான். தொடக்கத்திலே பலரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள், இல்லத்திலேயே இருந்து நாம் பணியை ஆற்றலாம் என்று. ஆனால் நாளடைவில் அவர்களால் பணி ஆற்ற முடியவில்லை. அலுவலகத்திற்கு வருவதும், நண்பர்களை சந்திப்பதும், அவர்களோடு தேநீர் அருந்துவதும், அவர்களிடம் பகிர்ந்து கொள்வதும் தான் அவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குகிற மிகப்பெரிய மருந்தாக இருந்தது. அப்போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அலுவலகத்திற்கே வந்து விடுகிறோம். இதையெல்லாம் நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த கல்லூரியிலே நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு நொடியையும் தயவு செய்து விழிப்புணர்வோடும் முழு மனத்தோடும் நுகருங்கள். அது உங்கள் வாழ்க்கையை உயரத்திற்கு அழைத்து செல்லும் என்பதற்காகத்தான். இந்த கல்லூரியிலே 10 விதமான திறன்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவதாக உங்களுடைய மொழி ஆளுமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். பள்ளியிலே படிக்கிற போது மனப்பாடம் செய்து எழுதியிருப்பீர்கள். ஆசிரியர் கொடுத்ததை அப்படியே அச்சரம் பிறழாமல் நீங்கள் தேர்விலே எழுதினால்தான் மதிப்பெண்கள் என்று நினைத்திருப்பீர்கள். இப்போது நீங்கள் சுயமாக எழுத கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மொழியின் ஆளுமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நிறைய வாசியுங்கள். அப்படி வாசிப்பதன் மூலம் பேசுவதற்கும் சுயமாக எழுதுவதற்கும் கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே கற்றால்தான் எந்த வளாக காணலில் மட்டுமல்ல, எல்லா ஆளுமை தேர்விலும் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை உணருங்கள். இரண்டாவது, நீங்கள் வீதி மிடுக்குடன் திகழ வேண்டும். தமிழ்நாட்டிலே பல இடங்களுக்கு செல்லுகிற போது அங்கே பேராசிரியர்கள் கூறுகிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எங்கள் மாணவர்களுக்கு நாங்கள் வளாக நேர்காணலில் ஒரு பணிக்கு தேர்வு செய்தால் வெளி மாநிலங்களுக்கோ வெளி மாவட்டங்களுக்கோ இருந்தால் அவர்கள் செல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். எந்த புதிய சூழலையும் நம்மை அனுசரித்துக் கொண்டு அங்கேயும் சகஜமாக பழகி அந்த மொழியையும் கற்றுக்கொண்டு அந்த சூழலையும் அறிந்து கொண்டு ஆற்றலோடு வந்த மிகப்பெரிய ஆளுமைக்கு சொந்தக்காரர்கள் தமிழர். எந்த இடத்திலும் நீங்கள் வெற்றிகரமாக உங்களுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வதற்கும் உங்கள் பணியை செய்வதற்கும் வீதி மிடுக்கோடு இருப்பதற்கு இப்போதே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது முக்கியம், நீங்கள் கல்லூரிக்கு நுழைந்து விட்டீர்கள். பள்ளி நினைவுகளை எல்லாம் உதறி விடுங்கள். அப்போது நீங்கள் உங்கள் ஆசிரியர் என்ன சொல்கிறார்களோ அதை செய்து வந்தீர்கள். இப்போது உங்களை அறியாமலேயே ஒரு முதிர்ச்சி உங்களுக்கு ஏற்பட வேண்டும். உங்கள் செயல்பாடுகளில் ஒரு நிதானமும் அடுத்தவர்களோடு பழகுவதில் ஒரு கண்ணியமும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். உங்கள் ஒவ்வொரு நடவடிக்கையும் உங்களை மேன்மைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அந்த முதிர்ச்சிக்கு உங்களை பழக்கிக் கொள்ளுங்கள். நான்காவதாக, கல்லூரியிலே சேர்ந்த பலர் முருங்கை மரத்தை போல இருப்பதை பார்க்கிறேன். அவர்கள் மூங்கிலை போல திடமாக ஆவதற்கு மனப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் செய்ய வேண்டும். இந்த பருவத்தில் தான் உங்கள் உடலை பேணி ஒரு பணிக்கு தகுதியானவராக, ஒரு கம்பீரமான மனிதனாக உங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அடுத்தது முக்கியமானது, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை திறன்களை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யார், உங்கள் பலம் என்ன, உங்கள் பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வெளியே உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கின்றன, என்ன அபாயங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது முக்கியமானது, நீங்கள் எதையும் தீர்க்கமாக சிந்தியுங்கள், தெளிவாக சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுங்கள். படைப்பாக்க திறனோடு இருங்கள். பேராசிரியர் உங்களுக்கு ஒரு கட்டுரை எழுத சொன்னால் அடுத்தவர்களைப் போல எழுதாதீர்கள். அதில் என்ன வித்தியாசத்தை செய்வது, என்ன வேறுபாடை செய்வது, என்ன மெருகேற்றுவது, என்ன மேன்மைப்படுத்துவது, எந்த நளினத்தை சேர்ப்பது, புதிய தகவலை கொடுப்பது என்று அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அது மிகவும் முக்கியம்.
உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் முடிவெடுப்பதற்கும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உணர்ச்சி மேலாண்மையை கட்டுப்படுத்துங்கள். அடுத்தவர்களிடம் பரிவோடு இருங்கள். இவையெல்லாம் வாழ்க்கை திறன்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான வழிகள். அடுத்தது, எதையும் ஆராய்ந்து பார்க்கிற திறன். அடுத்தவர்கள் சொல்கிறார்களே என்பதற்காக ஒன்றை நம்பாதீர்கள். நீங்களே அதில் தீர்க்கமாக சிந்திங்கள். உங்கள் வாழ்க்கை குறித்து மட்டுமல்ல, உங்கள் கல்வியில் கூட நீங்கள் நிறைய மேற்கோள் புத்தகங்களை புரட்டி எழுதுகிற விடையை செறிவாக, சில நேரங்களில் பேராசிரியர்களே வியக்கிற வகையில் எழுத கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கான அவகாசம் உங்களுக்கு இந்த கல்லூரியிலே இருக்கிறது. அடுத்தது முக்கியமானது சுய கட்டுப்பாடு. பள்ளியை பொறுத்தவரை ஆசிரியர் இருக்கிற போது ஒரு மாதிரி, இல்லாத போது ஒரு மாதிரி என்று இருந்து விட்டோம். ஆனால் கல்லூரிக்குள் நுழைந்து விட்டோம். இனி நாம் தான் நம்மை நிர்வகித்துக் கொள்ள வேண்டும். நம்மை நாமே நிர்வகித்துக் கொள்வதும் நம்முடைய பொறுப்புகளை நாமே நிறைவேற்றுவதும் தான் சுய கட்டுப்பாடு. அடுத்தவர்களுக்காக நம்மை செதுக்கிக் கொள்ளாமல் நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக நாமே செதுக்கிக் கொள்கின்ற நெறியை, அந்த சுய கட்டுப்பாட்டை இந்த கல்லூரி பருவத்தில் நீங்கள் கை கொள்ள வேண்டும். கல்லூரியில் நுழைகிற போதே நீங்கள் எந்த பணிக்கு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானித்து விடுங்கள். இப்போதே அதற்கான நீல வரைபடத்தை தயாருங்கள். நீங்கள் பேராசிரியர் ஆக வேண்டுமா, விஞ்ஞானி ஆக வேண்டுமா, அல்லது நிர்வாகி ஆக வேண்டுமா, சுய தொழில் தொடங்க வேண்டுமா, சமூக பணி செய்ய வேண்டுமா, வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டுமா என்று எந்த பணியாக இருந்தாலும் இப்போது முடிவெடுத்து அதை நோக்கி ஒவ்வொரு அடியையும் ஆழமாக எடுத்து வைக்கிற பண்பு இந்த பருவத்தில் உங்களுக்கு வர வேண்டும். அப்போதுதான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அடுத்தது 9வதாக சமூக நுண்ணறிவு. சமூக திறன்கள் அவசியம். பல மாணவர்கள் பக்கத்தில் இருப்பவர்களிடம் பேசுவதற்கு கூட கூச்சப்படுவதை பார்க்கிறேன். அவர்கள் நலிந்து வளைந்து அமர்ந்திருப்பதை நான் இந்த அரங்கத்திலேயே பார்க்கிறேன். துணிச்சலாக பேசுவதற்கும், தன்னுடைய கேள்விகளை கேட்பதற்கும், சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்கும், பேராசிரியரிடம் ஏதாவது புரியவில்லை என்றால் சகஜமாக அவர்களிடம் இதை இன்னும் விளக்கிச் சொல்லுங்கள் என்று கேட்பதற்குமான அந்த திறமையை, திராணியை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். புதிய இடத்திற்கு சென்றாலும் யாரிடமும் சகஜமாக பழகுவதற்கும், ஒரு புதிய இடத்திலே வழி கேட்பதற்கும் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அவைதான் வெற்றிக்கான வழி. மதிப்பெண்களால் மட்டுமே ஒருவருடைய மரியாதை விளைந்து விடுவது இல்லை. கல்வியினால் மட்டுமே ஒருவர் கோபுரத்திலே அமர்ந்து விடுவதில்லை. இந்த சமூக திறன்களும் மிகவும் முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உங்கள் அறிவை விசாலப்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய வாசியுங்கள். இங்கே இந்த மாநில கல்லூரியினுடைய நூலகம் மகத்தான நூலகம். பெரிய அறிஞர்களையும் மேதைகளையும் உருவாக்கிய ஒரு நூலகம். அந்த நூலகத்திற்குள் நுழைந்தால், நீங்கள் மட்டும் சற்று மௌனமாக இருந்தால், அவர்களெல்லாம் பேசியவையும் படித்தவையும் உங்கள் காதுகளிலே எதிரொலிக்கும். அப்படிப்பட்ட வாசிப்பை மேற்கொள்ளுங்கள். இந்த கல்லூரி பருவத்தில் ஒரு பொழுதாக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். கவிதை எழுதுங்கள், கட்டுரை எழுதுங்கள். இப்படி ஏதேனும் ஒரு வகையில் உங்கள் அறிவை விசாலம் செய்யுங்கள். நீங்கள் இந்த கல்லூரியிலிருந்து செல்லுகிற போது ஒரு புதிய மனிதராக, பொலிவு பெற்றவராக இங்கே வருகிற போது ஒரு கூட்டுப்புழுவாக இருந்துவிட்டு இங்கிருந்து செல்லுகிற போது ஒரு பட்டாம்பூச்சியாக வண்ணச் சிறகுகளை அடித்து வானவீதியில் பறக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.